விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் கடந்த சில வருடங்களாக அவர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சது மட்டும்தான் அதிகம். சார் 7 சனியெல்லாம் முடிஞ்சு சார், என்னைக்கு தான் சார் நல்லது பொறக்கும்? கேது திசை வந்துச்சு அது இதுன்னு சொல்கிறாங்க. அதில் மன கஷ்டங்களும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கடன் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேமிலியில் தொல்லை தாங்க முடியல. அதே மாதிரி தொழிலில் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு சார். கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் மண்டை மேலே டக்கு டக்கு டக்குன்னு கொட்டி உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல சார். போய் பண்ணுற தொழில் தப்பா, போய் சேர்ந்த இடம் தப்பா, இல்லை என்னன்னே தெரியல. தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. வருமானத்தில் கொஞ்சம் பேக் அடிக்குது. பழசெல்லாம் நல்லா சம்பாரிச்சிருந்தேன் சார். 7 சனி டைமில் கூட ஓரளவுக்கு ஏதோ அப்பப்போ சம்பாதிக்கலாம் முடிஞ்சு சார். இப்போலாம் ஒன்றுமே முடியல சார். தொழில் ரீதியான விஷயங்கள் அடிக்குது அப்படின்னு பார்த்தா தேவையில்லாம் மன உளைச்சல்லாம் ஆகுது சார். உடல் ரீதியான பிரச்சனைலாம் ரொம்ப உபாதைகள் பண்ணுது சார் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசியருடைய குணாதிசயங்கள் எதிரி, துரோகம், கஷ்டம், அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது, இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை முடிய போகுது, வைகாசி எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் ரகசியங்கள் அப்படின்னா செவ்வாய் ஆட்சி, கேது சக்தி அப்படிம்பாங்க. இந்த ராசி மிக சக்தி வாய்ந்த ராசி. இந்த ராசியில் மனிதரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப மிகவும் கடினமான ஒன்று. வெளியில் அமைதியாக இருப்பாங்க, உள்ளே எரிமலை மாதிரி இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரன் அடிப்படையான குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தா ஆழமான சிந்தனையாக இருக்கும். விருச்சிக ராசி வந்து ஐடியாலஜி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தால் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஓவர் திங்க் தான் எங்களோட மிகப்பெரிய நெகட்டிவே. இருந்தாலும் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்போ எலெக்ஷன் வந்துச்சு பேசாமல் எலெக்ஷன் நின்று இருக்கலாமே, இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு அதில் பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணி எதோ எங்களோட அறிவுக்கு எட்டாத சில சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். சாத்தியப்படுமா சாத்தியப்படாதான்னு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாமே அதை வந்து யோசிப்பாங்க, செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் வேணால் பைத்தியம் ஆகிட்டம் போல் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுவீங்க. ஆழமான சிந்தனை, அது ரொம்ப டீப்பாக போகும். மிக கூர்மையான புத்தி. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது வாய்ப்பு இருந்திருக்குமே அப்படின்னு மற்றவனையும் தோண வச்சிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, இந்த தொழில் பண்ணி தான் ஹைலைட் ஆகிருக்குமே அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைப்பாங்க. இவன் எப்போ இந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பான். நீங்கள் பேசுகிற பேச்சில் ஆமாம் இவன் பண்ணி தான் வந்திருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தோண வச்சுருவீங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. கூட இருக்கிறவங்க கூட யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. எல்லாத்தையும் கவனித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ரகசியமாக செயல்படுவாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் ரகசியமாக செயல்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஓட்ட வைங்க. அதனால் கொஞ்சம் அங்கங்கே வார்த்தைகள் எல்லாமே சிந்திரும். இவங்களோட தற்பெருமைகள் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய நபர். அதனால் கொஞ்சம் நிறையா பேர்த்துட்டு அது வந்து தற்பெருமையாக பேசிடுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு 6th சென்ஸ் அதிகம். 6வது மூளை அதிகம். யார் உண்மையானவங்க யார் போலி அப்படின்னு உடனே தெரியும். இவங்க வந்து எந்த இடத்துல கரெக்டாக பேசுகிறாங்க, எந்த இடத்துல சரியாக பேசுனா, எந்த இடத்துல சரியாக பேசுகிறான்னு இவங்களுக்கு தெரியும். அதை வச்சே மற்றவன் யார் போலி யார் உண்மை அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். வெளிப்படையான குணம் அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் திடீர்னு நல்லா பேச ஆரம்பிச்சுவாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் வெளியில், அதாவது தங்களுடைய வாழ்க்கையை வெளியில் காட்ட மாட்டாங்க. பெரிய ஆள் அப்படிங்கிறத வெளியே காட்ட மாட்டாங்க. சில நேரத்தில் அப்படி காட்டுறதே எங்களுக்கு வந்து கந்திஷ்டியாகவும் அமைஞ்சிடுது. தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள். இதனால் பல இடங்களில் அடக்கமானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டியிருப்பீங்க. நீங்கள் எப்பவுமே அமைதியானவங்க, அதிகம் பேச மாட்டீங்க, குறிப்பிட்ட இடத்த தவிர அதிகமாக பேச மாட்டீங்க. தங்களுடைய வாழ்க்கையில் வெளியில் காட்ட மாட்டீங்க அப்படிங்கிறது உண்மை. தனிமையை விரும்புகிறது உண்மை. ஆனால் ஒரு இடத்துலையாவது நீங்கள் உங்களை பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் போது கந்திஷ்டி போட்டிருக்கும். அப்படியே உங்களை வந்து டவுன் பண்ணி உட்கார வச்சிருக்கு சில இடங்களில். உள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா இதுதான் முக்கியம். மிக கடுமையான மன உறுதி. ரொம்ப கடுமையாக மன உறுதியோடு இருப்பீங்க. பழிவாங்கும் குணம் ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து வாய்ப்பு மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களை மாதிரி வில்லன் யாருமே கிடையாது. பழி வாங்கிறது மட்டும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களை மாதிரி வில்லன் யாருமே கிடையாது. துரோகத்தை மறக்கவே மாட்டீங்க. துரோகம் அப்படின்னா மறக்கவே மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கான வருடங்கள் 50 வருடம் கழிச்சு கூட அவனை சும்மா விட மாட்டீங்க. மனசுக்குள்ள அதுக்குள்ளே அவனை மன்னிச்சுடலான்னு தோணும், எல்லாம் பண்ணுவோம். நேரில் பார்க்கும்போது அவனை ஏதாவது ஒன்று பண்ணியே அவனு தோணும். அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை கிரிமினல் மைண்டெலாம் சொல்ல கிடையாது. உங்களுடைய சுபாவம் அது, உங்களோட ராசியினுடைய சுபாவம் அது. அதனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் ஒரு முறை முடிவு செஞ்சீங்க அப்படின்னா மாற்ற முடியாது. ஒரு லாஸோ இதோ நான் உள்ளே போய் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. விருச்சிகம் மன்னிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டேங்க. அதான் சொன்னல, மன்னிக்கலாம்னு தோணும், எல்லாமே பண்ணுவீங்க, மன்னிச்சுட்டு அப்படின்னு போடுவீங்க. சரியான காரணமும் காலமும் பார்த்து அவனை வச்சு செஞ்சு விட்ருவீங்க. விருச்சிக ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த ராசி மனிதர்கள் வாழ்க்கையில் சோதனை அதிகம். குழந்தை பருவ கஷ்டம். பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறு வயதில் மனவேதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளாக தான் இருந்திருப்பாங்க. குடும்ப பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். தன்னம்பிக்கையில் சோதனை. உங்களையே, அதாவது விருச்சிக ராசிக்காரன் மட்டும் எப்படின்னா மற்றவன் வந்து அவனுக்கு துரோகம் பண்ணவே தேவையில்ல. அவன் வாயே அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கும், அவன் செயல்களே அவனுக்கு துரோகம் நிறையா பண்ணியிருக்கும். சும்மா இருப்பான். போய் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு தொழில் பண்ணுறன்னு உள்ளே போவான், அதில் அடி வாங்குவான், அங்கேயும் முன்னையும் பின்னி அது இதுன்னு போட்டு ஃபைனலாக ஏதோ ஒன்று கொண்டு வந்துடுறான். ஆனால்
அந்த அவுட்புட் அளவு கொண்டு வந்தானா அப்படின்னா ஓரளவு கொண்டு வந்திருப்பான். அதில் சின்ன சின்ன மனவேதனைகளுக்கும் இவன் பட்ட கஷ்டங்களுக்கும் இவன் உழைச்ச உழைப்பும் கால்குலேட் பண்ணி பார்த்தா என்ன கொஞ்சம் கம்மியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது கஷ்டங்கள் கம்மியாக தெரியறதில்ல, அவுட்புட் ஃபைனலாக வந்த ரெவென்யூ உங்களுக்கு வந்த வருமானத்தை கணக்கிடும் போது ஏடா பட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையில் சோதனை, அப்போ நம்ம இவ்வளோ தானே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களோட பலமே. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே பல பேர் நம்பிக்கை வச்சுருக்கான், இவன் பயங்கரமாக வந்துடுவான், இவன் பெரிய ஆள்றா அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்கான். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பெரிய ஆள் சார் நீங்கள், உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து பெரிய ஆள், பலருக்கு மத்தியில் நீங்கள் வந்து மிக முக்கியமான நபர், பெரிய ஆளாக வந்து கருதப்படக்கூடிய நபர். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு உண்டுங்க. இதனால் தன்னம்பிக்கை சோதனை கொஞ்சம் அதிகம். இதனால் அவர்கள் விரிவாக மெச்சூர் ஆகிடுவாங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில் எது ஜெயிக்கலை, எந்த விஷயத்தில் உங்களால் முன்னாடி வர முடியல, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட்டு விரிவாக மெச்சூர் ஆகிடுவீங்க. நல்ல மெச்சூர் பர்சனாக நீங்கள் வந்திருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் போராட்டம். உங்கள் லைஃப்பில் வாழ்க்கையில் சில காலங்கள் போராடினா பரவாயில்ல, எல்லா காலமும் போராடி இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா அந்த விருச்சிக ராசி தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். விருச்சிக ராசி என்பவர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வயசானவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, ஒரு மிடில் ஏஜ் பர்சன் இல்லை இளைஞர்களும் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த காலத்தில் மட்டும்தான் சார் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறமேட்டு நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு யாராவது ஒருத்தராக சொல்ல முடியுமா? எல்லா வருடங்கள்லேயும் சின்ன சின்ன கஷ்டமாக நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் போராடி தான் நீங்கள் வந்து வின் பண்ணியிருப்பீங்க. திருமணத்தில் பிரச்சனை ஆகி தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. குழந்தை விஷயத்தில் ப்ரெக்னென்ட்டாக இருந்து இதாகிருக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து குழந்தை ரெடியாகி உருவாகிருக்கும். தொழிலில் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன அடிகளை சந்திச்சு தான் அப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்துருப்பீங்க. இவர்கள் வாழ்க்கை எதுவுமே வந்து எளிதாக கிடைக்காது, கிடைத்தாலும் தாமதமாக கிடைக்கும். லேட் சக்ஸஸ் ராசி அப்படிம்பாங்க. அதாவது எதுவும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடைக்காது, கிடைச்சி அப்படின்னா தாமதமாக தான் கிடைக்கும். அதுலேயும் லேட் சக்ஸஸ் ராசி அப்படி தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க. நம்பிக்கை வச்சு ஏமாற்றம். இந்த ராசி வந்து நம்பிக்கை வைப்பாங்க, ஏமாந்துருவாங்க. இவர்கள் மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் ஒருவரை நம்பினா முழுமையாக நம்புவாங்க. ரொம்ப கடினமாக இருக்கிற நபர்கள் தான் ஒருவர் நம்பினாங்கன்னா முழுமையாக நம்பக்கூடிய நபர்கள். அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. அவர்கள் நம்பும் மனிதர்களே துரோகம் செய்வாங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா எங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை ஏமாற்றுபவர்கள் ரொம்ப அதிகம். நீங்கள் ஏமாறுறீங்கன்னு தெரிஞ்சு ஏமாறக்கூடிய சில நபர், சரி என்ன பண்ணுறான், 100 ரூபாயில் எனக்கு 1000 ரூபா வர வேண்டிய லாபம், அதில் 900 ரூபா வந்தால் 100 ரூபா எடுத்துக்கிறேன் அப்படி நீங்கள் விட்றது ஃபைனலாக பார்க்கும்போது எங்கேயும் நிற்கும். அவனை சம்பளமும் கொடுத்து கமிஷனும் கொடுத்து அதில் இதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் தானே. ஸோ உங்களை ஏமாற்றுபவர்கள் அதிகம். இதை மீறி அவன் கை வைக்க பார்ப்பான். இவ்வளோ இது கொடுத்துக்குவோம், அவன் வந்து மீறி உங்கள் மேலே கை வைக்க பார்ப்பான். அமௌண்ட்டில் கை வைக்க பார்ப்பான். மேலே கை வைக்க பார்த்தா நீங்கள் அவனை ஒழிச்சிருவீங்க. அந்த அமௌண்ட்டில் கை வைக்க பார்ப்பான். உங்கள் மேலே யாரும் எதிர்த்து அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க வரமாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி மீது உள்ள பயத்திலேயே விருச்சிக ராசி மீது எவனும் கை வைக்கவே வரமாட்டான். அவ்வளோ பயம் இருக்கும் விருச்சிக ராசி மேலே. உங்கள் மேலே அதிக பயம் இருக்கும். இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பாங்க. ஆனால் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவாங்க. அதுதான் பிரச்சனை என்கிட்ட. ஸோ அந்த நம்பக்கூடிய மனிதர்கள் துரோகம் செய்தால் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்கு யார் எதிரிகள்? இந்த ராசிக்கு வெளிப்படையான எதிரிகள் வந்து குறைவு தான், ஆனால் மறைமுக எதிரிகள் அதிகம். சில முக்கியமான எதிரிகள் யாருன்னா எதிரி ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கிளாஷ் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மம், கும்பம், மிதுனம், துலாம், இதில் சிலதெல்லாம் உங்கள் குடும்ப ராசிகளாகவே இருக்கும். சிலதெல்லாம் வந்து உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இவங்கெல்லாம் ஈகோ கிளாஸு, ஜெலசி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நிதானமாக சொல்லி புரிய வச்சு அதை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா விஷயங்களுமே. உண்மையான எதிரிகள் யார் தெரியுமா? விருச்சிக ராசிகளோட பெரிய எதிரிகள் அவர்களுடைய வெற்றியே பொறாமப்படுறவங்க தான். விருச்சிக ராசிக்காரன் டக்கு டக்குன்னு வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பான். என்ன தான் விருச்சிக ராசிக்காரன் 0 அப்படின்னாலும் திடீர்னு அவன் வந்து ஹீரோவாக நிற்பான். அதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. நெருக்கமான நண்பர்கள் தான் வந்து அதிகமாக பொறாமப்படுவாங்க. உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய சில நண்பன் உங்கள் மீது அதிக பொறாமையில் இருப்பான். உங்கள் ராசியிலேயே உள்ள நண்பன் உங்கள் மீது அதிக பொறாமையில் இருப்பான். வேலை இடத்துல போட்டியாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. உறவினர்கள் உங்கள் மேலே அதிக பொறாமை கொண்டு, பொறாமை வந்து உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு கந்திஷ்டி ஏற்படுத்தும். இவர்கள் வந்து வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்யக்கூடிய நபர்கள். அவங்களாம் வந்து உங்களோட வளர்ச்சியை தடுக்க பார்ப்பாங்க. என்ன அவன் போட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கந்திஷ்டி வச்சு ஒரு வார்த்தை போதா அதை அவங்களை டென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட வளர்ச்சி வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து உருவாகிட்டே வாங்க. அந்தளவுக்கு உருவாகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வளர்ச்சி தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அதே போல் துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ராசிகள் விருச்சிக ராசி உண்மையான ராசி. இந்த ராசி மனிதர்கள் வாழ்க்கையில் 4 பெரிய துரோகங்களை சந்திக்கிறாங்க. நண்பர் துரோகம்,
அவர்கள் ரகசியம் சொல்லும் மனிதரே பின்னால் பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட போய் உங்களோட பிரச்சனையை சொல்கிறீங்க, வெளியே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறீங்க. அப்படி 10 செகண்டில் எல்லாத்தையும் வெற்றி வச்சுரும். அது உங்களுக்கு அப்படியே ஒரு மாறி இருக்கும். என்னடா இவன் நம்பி சொன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி போய் சொல்லிட்டானே, இது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் பெருசாக இது யாரா என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போய்டும். காதல் துரோகம். இவர்கள் காதலில் மிகவும் உண்மையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஹார்ட் பிரேக் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. காதலில் பிரச்சனை ஆகி தான் அதுக்கப்புறமே திருமணமே நடந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லையா, காதலிச்ச முன்னாடியே திருமணம் நடந்திருக்கும், பல பிரச்சனைகளை தாண்டி தான் நடந்திருக்கும். குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு தான் நீங்கள் வந்து திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. குடும்பத்தில் துரோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர். உறவினர்கள் உதவாத சூழ்நிலை. சில உறவினர்கள்லாம் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அக்கா தங்கச்சி அவங்க தான் வந்து 1 2 உதவுவாங்க. தாய் தந்தையர் அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில உறவுகள்லாம் வந்து உங்களை பின்னோக்கி முதுகில் குத்துறது தான் பார்ப்பாங்க. வேலையில் துரோகம். இவர்கள் வந்து உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்துவாங்க. இவங்களோட உழைப்பை மற்றவங்க தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கை காசு போட்டு சம்பளம் கொடுக்குறது, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் வேலை பார்த்தனால அவங்க வந்து கிரெடிட் வாங்குறது, என்னன்னே தெரில சார், அப்படி மாறிட்டே இருக்குது சார். அது சில நாட்கள் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடி 2 நாட்கள் முக்கியமான காலம். மன அழுத்தம் வந்து முதல் 3 நாளில் குறையுது. பழைய விஷயம் வந்து மீண்டும் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து லாபம் தர மாதிரி அமையலாம். கவலை அதிகமாக இருக்கும். பொறுமை வந்து கண்டிப்பாக தேவை. பொறாமை இருந்துச்சு அப்படின்னா கைவிட்டுருங்க. ஸோ இது வந்து மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய விஷயங்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். அல்ல அது எப்படி வேணாலும் டைவெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதே போல் 4 நாளைக்கு அப்புறம், ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நல்ல செய்தி வரும், பணம் வரும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கிது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கேட்குறாங்க, பார்க்குறாங்க, வந்து வண்டி வாங்குகிறாங்க, வந்து கடையில் வியாபாரம் ஆகுது, வந்து தொழிலில் வந்து 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க. 4 நாளாக கடையே ஓடாத கடையில் ஒரு ஆள் வந்து ஒரு பொருள் வாங்குகிறான். ஸோ இந்த மாதிரி வந்து அமையுது. அதே மாதிரி 7 to 9வது நாளில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள். நண்பர்கள் மீது நம்பிக்கை குறைக்கணும். நண்பர்கள்ட்ட நம்பிக்கையை ரொம்ப குறைச்சி தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக தேவை. அப்படின்னா பண விஷயத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டுக்காம விட்டீங்க, அதுதான் இப்போ வந்து உங்களை வச்சு செஞ்சிட்ருக்கு. ஸோ பண விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். நீங்கள் வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. 10 நாளைக்கு அப்புறம் பெரிய நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு அதிகம். வாழ்க்கையில் திருப்பமும் அதிகம். ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பங்க. புதிய தொடக்கத்தினுடைய ஆரம்பம். அதனால் நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்ல. புதிய தொடக்கத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறதுனால கவலைப்படாமல் நீங்கள் வந்து செயல்படலாம். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்திற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சித்திரை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் நம்பி உள்ளே வந்தீங்க. ஆனால் 1 மாதம் பக்கமாக ஆக போகுது சார், இன்னும் பெரிய விஷயங்கள் எதுவும் தெரியல சார் அப்படின்னு இருப்பீங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா விருச்சிக ராசி இது ஒரு புதிய வாழ்க்கையினுடைய தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை தொழில் எல்லாமே பதவி உயர்வு உண்டு. புதிய வேலையில் வளர்ச்சி வாய்ப்பு உண்டு. தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பணம் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாள் காத்திருந்த பணம் வரும், கடன் குறையும், இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். நீண்ட நாள் காத்திருந்த பணம் வரும், கடன் குறையக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி உண்டாகும். திருமண பேச்சு வந்து கை கொடுங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சியும் திருமண பேச்சும் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் வந்து நீங்கும். மன அழுத்தம் வந்து தான் நீங்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. சரி சார், வைகாசி மாதத்துலையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டமான காலங்க. கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமான காலமாகவே இருக்குது. மிகப்பெரிய மாற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட்டாக ஒரு வெளிச்சம் லைட்டாக பட்டு நல்லா இருக்கும்ல. பெரிய வெளிச்சமானு கேட்டால் வெளிச்சம். அது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிற பொறுத்தாக இருக்குது. வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய சில விஷயங்கள், புதிய வாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு, புதிய வாய்ப்புலாம் உண்டாகும். புதிய வருமானம் வரும். புதிய வருமானம்னா எந்த மாதிரி, அதன் மூலமாக பல நம்பிக்கையான சில விஷயங்கள் நடக்குது. புதிய வருமானம் வர ஆரம்பிக்குது. பணம் அப்படின்னா எதிர்பாராத பணம் வந்து கிடைக்கும். இந்த பணம் வருமானம் எதிர்பார்த்தேன், ஆனால் அதை விட அதிகமாக பணம் வந்துச்சு. முதலீட்டில் லாபம் உண்டாகும். லாபம் உண்டாகும். தொழிலில் வெற்றி உண்டாகும். முதலீட்டில் லாபமும் உண்டு, தொழிலில் வெற்றியும் உண்டு. அதே போல் தொழில் வெற்றி அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்க போதுங்க. காதல் திருமணம் அப்படின்னா உறவு உறுதியாகக்கூடிய தருணமாக அமையுது. உறவுகள் உறுதியாகக்கூடிய தருணங்களாக அமையுது. திருமணம் கைகூடி வரக்கூடிய தருணங்களாக அமையுது. குடும்ப மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களாக அமையுது. சொத்து விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு நில வாய்ப்பு உண்டுங்க.
வீடு பார்த்துட்ருக்கீங்க, ஒன்று வாங்கலாம்னு ஆசைப்பட்றீங்க, நிலம் வாங்கலாம்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுது. குடும்பத்தில் முன்னேற்றம், குடும்ப பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகி இப்படியே கொஞ்சம் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. 2025 டு 2026 உங்களுக்கு வந்து வளர்ச்சி காலமாக இருந்துச்சுல்ல, அதுபோல் 2026லேருந்து 2027 வரைக்கும் தமிழ் புத்தாண்டில் வந்து அப்படியே கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. கஷ்ட காலத்தினுடைய முடிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வெற்றி காலம் ஆரம்பம். ஸோ வெற்றிக்கான காலம் ஆரம்பம், கவலையே பட தேவையில்லை. பரிகார செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது தான். சிவன் வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கே நீங்கள் போய் வழிபடலாம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சிவன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை மந்திரம், சிவப்பு பூ வச்சு இறைவனை வழிபடுறது, சிகப்பரளி, ரோஸு, இந்த மாதிரி பூக்களை வச்சு இறை வழிபாடு பண்ணுறது, அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் வேகமான முன்னேற்றம் இனிமேல் உண்டாகும். இதை மட்டும் யாரும் மறக்காமல் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையை ஆரம்பத்தில் போராட்டமாக இருந்தாலும், நடுவில் துரோகத்தை செஞ்சாலும், கடைசியில் பெரிய வெற்றி. இவங்களை யாராலையும் நிறுத்த முடியாதுங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி கண்டிப்பாக உண்டு. கஷ்டங்கள்லாம் பட்டீங்க, துரோகம்லாம் பட்டீங்க, எல்லா நாளும் அப்படியெல்லாம் இருந்துடாது. கண்டிப்பாக மாற்றம் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து வெற்றியாக மாறும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. அது உறுதியான வெற்றியாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா, உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரிஞ்சுக்கிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு விவிஐபியினுடைய ஜோதிடருடைய நம்பர் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட விருச்சிக ராசி நம்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.